நம்ம வாழ்க்கையில ஒரு டைம்ல நம்மளை பார்த்து ஜனங்களை ஆட்டோமேட்டிக்கா ரட்சப்படுவாங்க. தப்பு செய்யறவங்களுக்கு மனசு குத்தப்படும். உங்களை மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைதான். அசிங்கமான காரியம் எல்லாம் பேச மாட்டேங்க, அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைதான். நீங்க சினிமாக்கெல்லாம் வர மாட்டீங்களா? அது எப்படி? இந்த மாதிரி நானும் மாறணும்னு ஆசைதான். இப்படி மற்றவங்களை தொடர ஒரு வல்லம் இருந்துச்சு. ஆனா டைம் ஆக ஆக என்ன ஆகுத்தமா, யாருமே நம்மளை பார்த்து மாறுறதே இல்லை. இன்னைக்கு ஒண்ணு கேட்டுக்க தங்கச்சி, நான் பார்த்து யாரா மாறி இருக்காங்களா? மாறணும்னு ஆசை வந்துக்குதா? அந்த பொண்ணும் பாரு எவ்வளவு ஒழுக்கமா இருக்குது, நானும் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு ஒரு உணர்வு வந்துக்குதா? கேட்டு பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு நாள் சமக்கூறா இருந்தோம். நம்ம வாழ்க்கையில என்னது நம்ம காரியத்தை பிடிக்குது. பிசாசுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? இந்த தங்கச்சிக்கு சம பசி இருக்குதுடா, இந்த பசியை சப்ஸ்டியூட் பண்ணலாம், வேற பசியை வச்சுக்கணும். இன்னைக்கு பசியை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு காலத்துல டைம் கிடைச்சா ஜெபம், கிடைச்சா யூத் ஃபெலோஷிப், டைம் கிடைச்சா பைபிள் ஸ்டடி. இப்ப வந்து டைமே இல்ல. டைம் எங்க போகுதுன்னு கேட்டு பாருங்க. நம்ம லைஃப்ல விசுவாசம் தான் பண்ணோம். ரொம்ப முக்கியம் இல்லாத காரியத்தை வச்சு ரொம்ப முக்கியமான காரியத்தை முடிச்சிடும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, எங்க போச்சு? ஆன்சர் நம்ம பண்ணிட்டோம்னா நல்லது. உடனே நம்ம வாழ்க்கையில ஒரு ரிவைவல் வரும்.